هلا بك دوم نستنى يا شهر. அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே, புனித ரமலானின் இனிய வேளையில் சாய்ந்தமரது மாசா டிராவல்ஸ் நிறுவனம் வழங்கும் ரமலான் நன்மைகளின் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நன்மைகளின் வசந்த காலம் என்று அழைக்கப்படும் இந்த ரமலானில் நோன்பு நோற்பதுடன் இறைவனின் இல்லமாகிய கல்பாவை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தால் அது எவ்வளவு பெரிய அருள்! ரமலானில் உம்ரா செய்வது என்னுடன் ஹஜ் செய்வதற்கு சமமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உங்களின் நீண்டகால கனவை நனவாக்க மாசா டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். கடந்த பல வருடங்களுக்கு மேலாக தலைநகர் கொழும்பில் இயங்கி வந்த மாசா டிராவல்ஸ் நிறுவனம் தற்போது சாய்ந்தமரது மேர்ஷா வீதியிலும் தனது நிறுவனத்தை நிறுவி மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது. அரசு அங்கீகாரத்துடன் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக திகழ்கிறது எமது மாசா டிராவல்ஸ் நிறுவனம். ஹரம் ஷரீஃபுக்கு அருகாமையில் தங்குமிடம், மக்கா மதீனாவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள், அதிசொகுசு போக்குவரத்து சேவை, இரு ஹரம்களிலும் இரு ஜும்மாக்கள், நபி அவர்களின் ரவுலாவில் ஷியாரத் செய்யும் வாய்ப்பு, சிறந்த உணவு ஏற்பாடுகள், தலை சிறந்த அனுபவம் மிக்க உலமாக்களின் நேரடி வழிகாட்டல், குறைந்த கட்டணத்துடன் தரமான நம்பகமான சேவை, டிக்கெட் விசா ஏற்பாடுகள் என்பவற்றுடன் மக்கா மதீனாவில் ஹோட்டல் புக்கிங் வசதிகளையும் மிகச் சிறப்பாக வழங்குகின்றார்கள். மாசா டிராவல்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார். மார்ச் மாதம் 25ஆம் தேதியும் ஏப்ரல் 2ஆம் தேதியும் உம்ரா செல்வதற்கான பதிவுகள் தற்போது நடைபெறுகின்றன. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் அல் ஹாஃபில் MAGM மொஹ்சின், தொலைபேசி 077 13 41 556 அல்லது 067 22 26 686. மாசா டிராவல்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 52 கீழ் மேர்ஷா வீதி, சாய்ந்தமரதே. உம்ரா செல்வதற்கு பல நிறுவனங்கள் இருந்தாலும் மக்கள் மாசா டிராவல்ஸ் நிறுவனத்தை நாடி வர காரணம் ஹரம் ஷரீஃபுக்கு அருகாமையில் தங்குமிடம், இலங்கை முறைப்படி உணவு ஏற்பாடுகள், அனுபவம் வாய்ந்த உலமாக்களின் நேரடி வழிகாட்டல், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தரிசிப்பதற்காக அழைத்துச் செல்லல் போன்ற பல சிறந்த சிறப்பம்சங்களை மாசா டிராவல்ஸ் நிறுவனத்தார் வழங்குகின்றார்கள். ரமலானின் நடுப்பத்திலும் எமது உம்ரா குழு புறப்பட தயார் நிலையில் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ். அதுபோல் மார்ச் 25ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதியும் எமது உம்ராவுக்கான பதிவுகள் நடைபெறுகின்றன. தொடர்புகளுக்கு 077 13 41 556. ஆண்டின் 12 மாதங்களில் ஒரு மாதம் மட்டும் ஏன் இவ்வளவு தனித்துவமாக தெரிகிறது? வீதிகளில் அமைதி, நாவுகளில் திக்ர், இதயங்களில் இறையச்சம். ஆம், நாம் நன்மைகளில் வசந்த காலமான ரமலானில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். மாசா டிராவல்ஸின் ரமலான் நன்மைகளின் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள். நிகழ்ச்சியில் இருந்து நேர்களுக்கான கேள்வி காத்திருக்கிறது. கேள்விக்கான சரியான விடை கூறும் அதிர்ஷ்டசாலி நேருக்கு அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இப்புனித மாதத்தில் தமிழ் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட அல் குர்ஆன் பிரதி ஒன்று மாசா டிராவல்ஸ் நிறுவனத்தால் வழங்கி வைக்கப்படும். இனி மாசா டிராவல்ஸின் ரமலான் நன்மைகளின் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு பயான் வழங்குகின்றார் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பத்வா குழு உறுப்பினர் அஷேக் AMM மஃபாஹிம் அக்ஷனி அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேயர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு புனிதமிகு ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்திருக்கின்றான். நாம் அனைவரும் அல்லாஹுவுக்கு இதற்காக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். குறிப்பாக நாம் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமதானுடைய மாதத்திலே இஸ்லாம் எங்களிடத்திலே எதனை எதிர்பார்க்கின்றதோ அப்படியான நல்ல தக்வாவுடையவர்களாக நாம் மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக ரமதானுடைய மாதத்திலே நாம் இருக்கின்றோம் என்றால் இந்த மாதத்தில் வரக்கூடிய எமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களையும் நன்மைகளை செய்யக்கூடிய நேரங்களாக, காலங்களாக நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேரங்களும் காலங்களும் பெருமதியானவை. அது தொடர்பாக நாளை மறுமை நாளில் நாம் கழித்த ஒவ்வொரு நேரங்களை பற்றியும் விசாரிக்கப்படுவோம். அதன் போது ஒரு அடியான் அவனுடைய கால்பாதம் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும்
அந்த இடத்திலிருந்து நகர்த்த முடியாது என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த கேள்விகளில் ஒன்றுதான் எங்களுடைய நேரங்கள், காலங்கள், இதனை நாம் எவ்வாறு செலவு செய்தோம் என்பதை பற்றி. எனவே நாம் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய இச்சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஒவ்வொரு வினாடிகளையும் நிமிடங்களையும் மிகச்சிறப்பாக நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக, நாளை கியாமத்துடைய நாளையிலே, மறுமை நாளிலே பதில் சொல்வதற்கு ஏற்றமானதாக அந்த நேரங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். அதுதான் இக்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின். 5 விடயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் அந்த 5 விடயங்களை நீங்கள் பாக்கியமாக, சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதிலே முதலாவது தான் ஷபாபக கபல ஹரமிக்க, வசிஹத்தக கபல சுகுமிக்க, வகினாக்க கபல ஃபக்ரிக்க, வஃபராகக கபல ஷுகுலிக்க, இப்படியாக வஹயாத்தக கபல மௌத்திக்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு பணக்காரர், ஒரு செல்வந்தர் தனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் அந்த செல்வத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சொன்னார்கள். செல்வம் இருக்கும்போதுதான் எங்களால் நல்ல பல விடயங்களுக்கு எங்களுடைய சொத்துக்கள், செல்வங்களில் இருந்து தான தர்மங்களை அள்ளி கொடுக்க முடியும். அந்த செல்வந்தர் தனக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை பயன்படுத்தி சுவனத்தை அடைந்து கொள்வதற்காக அவர் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முயற்சிக்க வேண்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். செல்வம் என்பது அது எப்போதும் எங்களுடைய கரங்களிலே தேங்கி நிற்க மாட்டாது. எப்போதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அது எங்களிடத்திலிருந்து நீங்கி செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த செல்வம் எங்களிடத்திலே அது எப்போது இருக்கின்றதோ அப்போது நாம் அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த நபிமொழியுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த பல வருடங்களுக்கு மேலாக தலைநகர் கொழும்பில் இயங்கி வந்த மாசா டிராவல்ஸ் நிறுவனம் தற்போது சாய்ந்தமருது மேர்ஷா வீதியிலும் தனது நிறுவனத்தை நிறுவி மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது. அரசு அங்கீகாரத்துடன் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக திகழ்கிறது எமது மாசா டிராவல்ஸ் நிறுவனம். ஹரம் ஷரீஃபுக்கு அருகாமையில் தங்குமிடம், மக்கா மதீனாவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள், அதிசொகுசு போக்குவரத்து சேவை, இரு ஹரம்களிலும் இரு ஜும்மாக்கள், நபி அவர்களின் ரவுலாவில் ஷியாரத் செய்யும் வாய்ப்பு, சிறந்த உணவு ஏற்பாடுகள், தலை சிறந்த அனுபவம் மிக்க உலமாக்களின் நேரடி வழிகாட்டல், குறைந்த கட்டணத்துடன் தரமான நம்பகமான சேவை, டிக்கெட் விசா ஏற்பாடுகள் என்பவற்றுடன் மக்கா மதீனாவில் ஹோட்டல் புக்கிங் வசதிகளையும் மிகச் சிறப்பாக வழங்குகின்றார்கள். மாசா டிராவல்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார். மார்ச் மாதம் 25ஆம் தேதியும் ஏப்ரல் 2ஆம் தேதியும் உம்ரா செல்வதற்கான பதிவுகள் தற்போது நடைபெறுகின்றன. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் ஹாஃபில் MAGM மொஹ்சின், தொலைபேசி 077 13 41 556 அல்லது 067 22 26 686. மாசா டிராவல்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 52 கீழ் மேர்ஷா வீதி, சாய்ந்தமருது. இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிபத்தை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். வாலிபம் என்பது அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் மாத்திரமன்றி மிகப்பெரிய ஒரு அமானிதமாக இருக்கின்றது. அந்த வாலிப பருவத்திலே ஒரு மனிதனுக்கு வயோதிபத்தை அடைந்தால் செய்ய முடியாத பல விடயங்களை அந்த வாலிபத்திலே செய்வதற்கு முடியுமாக இருக்கின்றது. துணிச்சல் மிக்க அந்த வயது, கம்பீரமான அந்த வயது, எதையும் செய்ய முடியும் என்ற அந்த மனப்பாங்கு இருக்கக்கூடிய அந்த வாலிபத்தை வயோதிபம் வருவதற்கு முன்னால் பயன்படுத்தி கொள்ள சொன்னார்கள். தற்போது இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்திலே குறிப்பாக வாலிபர்கள் தங்களால் இரவு வணக்கங்களிலே எந்த அளவுக்கெல்லாம் ஈடுபட முடியுமோ அந்த அளவுக்கு அந்த இரவு வணக்கங்களிலே கழிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் வயோதிபத்தை அடைந்த ஒரு மனிதர், ஒரு வயோதிபர் இரவு வணக்கத்திலே ஈடுபடுவது அவருக்கு சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் ஒரு வாலிபர் அந்த இரவு வணக்கத்தை மிகச்சிறப்பாக அழகான முறையிலே அல்லாஹுவை நின்று வணங்குவதற்கு அவன் சக்தி பெறுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்திலே இரா வணக்கத்திலே ஈடுபடுகின்றாரோ அவருடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதை சொல்லி காட்டினார்கள். குறிப்பாக வாலிபர்கள் இதற்கு சக்தி பெறுகின்றார்கள். அல் குர்ஆனை ஓதுவதற்கும் அந்த வாலிபம் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது.
இரவு வணக்கம் அதை நிறைவேற்றுவதற்கும் வாலிபம் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அடுத்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஃபராக கப்ல ஷுகுலிக, உனக்கு வேலை பளுக்கள் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை நீ பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதம் என்பது எங்களுக்கு பல ஓய்வுகளையும் பல சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான், நன்மைகளை அள்ளி தந்திருக்கின்றான். ஒரு சுன்னாவுக்கு ஒரு ஃபரதுடைய கூலி, ஒரு நலவான காரியத்துக்கு ஒரு ஃபரதுடைய கூலி, ஒரு ஃபரதை நிறைவேற்றிவிட்டால் 70 ஃபரதுகளுடைய கூலியை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் புனித இந்த ரமதானுடைய மாதத்திலே. எனவே நாம் எமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஓய்வு நேரத்தையும், குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரங்களை நான் மிகச்சிறப்பாக நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரங்களாக இந்த நேரங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ஓய்வு நேரங்களிலே அல்லது நேரங்களை எடுத்து நாம் இபாதத்துக்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக எம்முடைய அந்த நாவு எப்போதும் அல்லாஹுடைய ஞாபகத்திலே, அல்லாஹுடைய திக்ரிலே திளைத்திருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற இந்த திக்ரிகளை மொழியக்கூடிய நாவுகளாக எங்களுடைய நாவு இருக்க வேண்டும் என்பதை நாம் அந்த நாவுக்கு பழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், அது திக்ருகள், அல்லாஹு தஆலாவிடத்திலே மிகப்பெரிய கூலியை எங்களுக்கு கொண்டு வந்து தருகின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் ஒரு அடியான் இந்த உலகத்திலே சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கின்றானோ அவருக்கு அல்லாஹு தஆலா சுவனத்திலே ஒரு மரத்தை நட்டிவிடுகின்றான் என்பதை சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்திலே நாம் எத்தனை கோடி சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னாலும் அந்த சுவனத்திலே அல்லாஹு தஆலா அத்தனை கோடிக்கணக்கான மரங்களை நட்டிவிடுகின்றான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது அல்லாஹுடைய வார்த்தை, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. அது உண்மையான வார்த்தை, உண்மைக்கு மாற்றமான எந்த பொய்யும் அந்த வார்த்தைகளில் கிடையாது. எனவே எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள், சந்தர்ப்பங்கள், அந்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு பொன்மொழியை உங்களுக்கு நான் ஞாபகம் செய்கின்றேன். ஓய்வு நேரம் என்பது அது ஒரு நிஅமத் என்பதை சொல்லி காட்டினார்கள். நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அதிகமான மக்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு 2 நிஅமத்துக்களை கொடுத்திருக்கின்றான். அந்த நிஅமத்துக்களை அவர்கள் மறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது ஆரோக்கியம், இரண்டாவது ஓய்வு நேரம் என்று சொன்னார்கள். ஆரோக்கியம் என்பது இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா நிஅமத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹுடைய அருட்கொடை. அந்த ஆரோக்கியத்தை நாம் சிறந்த முறையிலே, அழகான முறையிலே, பிரயோஜனமிக்கதாக அந்த ஆரோக்கியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கழித்து கொள்ள வேண்டும். சிறப்பு பயான் வழங்கியவர் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பத்வா குழு உறுப்பினர் அஷேக் AMM மஃபாஹிம் அக்ஷனி அவர்கள். கடந்த வார நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடை கூறி வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர் JH ஃபாத்திமா ஜிம்சேரா, 2ஆம் குறுக்கு தெரு, நிந்தபூர் இடை. உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்குரிய அல் குர்ஆன் பிரதி விரைவில் எமது நிறுவனத்தால் அனுப்பி வைக்கப்படும். இனி இன்றைய கேள்வி நேரத்துக்கு வருவோம். இன்றைய கேள்வி இதுதான்: நபிகளாருக்கும் மதீனா வாசிகளுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை என்ன பெயர் கொண்டு அழைக்கப்படும்? இந்த கேள்விக்கான சரியான விடையை மாசா டிராவல்ஸின் 077 13 41 556 எனும் SMS இலக்கத்துக்கு உங்கள் விடைகளை எழுதி அனுப்புங்கள். நேயர்கள் இதுவரை அரசு அங்கீகாரம் பெற்ற சாய்ந்தமருது மாசா டிராவல்ஸ் நிறுவனத்தார் ரமலான் மாதத்தில் புதன்கிழமைகளில் பிற்பகல் 2:30 மணி முதல் 2:45 வரை வழங்கிய ரமலான் நன்மைகளின் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பும் நிகழ்ச்சி தயாரிப்பும் நிசார் காரியப்பர். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் AL நயீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.